Hi friends, welcome to Education 360. நான் தான் உங்கள் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் என்ன செஞ்சதுன்னு தெரியுமா? டோர் அலாரம் தான். டோர் அலாரம் வந்து என்னன்னா, இப்போ வந்து நிறைய வீட்டில் வந்து சேஃப்டியே இல்லை. நிறைய வீட்டில் வந்து என்னன்னா திருட்டுலாம் ரொம்ப நடக்குது. அதுக்கு தான் வந்து என்னதுன்னா இந்த டோர் அலாரம். இப்போ வந்து யாருன்னா உங்கள் முன்ன தெரியாத ஆளுங்க வந்து உங்கள் வீட்டு டோரை வந்து கதவை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து உள்ளே வேலை செஞ்சுட்ருக்கீங்க. அப்போ யாருன்னா திடீர்னு வந்து திறந்தாங்கன்னா இந்த அலாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் அவுட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், அது உங்களோட இஷ்டம், அதை நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னதுன்னா இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர். இந்த பஸ்ஸர் வந்து என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வாங்கினா இது வந்து என்னதுன்னா 40 ருபீஸு. நீங்கள் வந்து எவ்வளோ வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கார்ட்போர்டு. இந்த கார்ட்போர்டு வந்து என்னதுன்னா 14 x 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு கார்ட்போர்டு. இது வந்து என்னதுன்னா கனெக்ஷனுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் என்னதுன்னா நம்மளுக்கு வந்து 2 சின்ன ஸ்க்ரூ தேவைப்படுது. இது வந்து என்னதுன்னா சின்ன ஸ்க்ரூவாக எடுத்துக்கோங்க, இல்லைனா பெரிய ஸ்க்ரூ கூட எடுத்துக்கோங்க. நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ரி. இதில் வந்து என்னென்னா வித் அடாப்டரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கார்ட்போர்டு தான். நான் அதை தான் வந்து என்னதுன்னா திருப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா பஸ்ஸர் எடுத்துக்கிறேன். பஸ்ஸர் எடுத்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டக்கப்புறம் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பஸ்ஸர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கோங்க. என்கிட்ட க்ளூ கன் இல்லை, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி ஃபெவிக்விக் எடுத்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஃபெவிக்விக் எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அந்த ஓட்டையில் மட்டும் பார்த்து ஒட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன இதுவாகிடும், வேஸ்ட் ஆகிடும் பஸ்ஸர் வந்து. இது க்ளூலாம் பட்டுதுன்னா ரொம்ப மாதிரி ஒட்டிக்கிறேன். பஸ்ஸர் ஒட்டிக்கிச்சு. நல்லா ஒட்டிக்கிறோம். காய விடுங்க கொஞ்சம் நேரம். கொஞ்சோன்னு அமுத்திக்கோங்க சைடில், 2 சைட்லேயும். அதுக்கப்புறம் என்னன்னா நான் வந்து பேட்ரி எடுத்துக்கிறேன். பேட்ரி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கே வச்சு க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். கரெக்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன். ஸ்விட்ச் எடுத்து இங்கே ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம வந்து கிளிப்பில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா கிளிப் எடுத்துக்கிறேன். கிளிப்பில் வந்து ஃபஸ்ட்டு என்னதுன்னா நம்ம ஆணி போடுற மாதிரி 2 ஓட்டை போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் எங்கன்னா இந்த சைட்லேயும் அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா சால்டிங் மிஷின். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் சால்டிங் மிஷின் இல்லைன்னா அதுக்கப்புறம் இரும்பு எதனா இருந்ததுன்னா அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த இதில் ஓட்டை போட்டுக்கோங்க. 2 ஓட்டை. எனக்கு வந்து 2 சைடு இதுவாகிடுச்சு. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நான் வந்து அட்வைஸே பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பண்ண சொல்கிறதுக்கு. உங்களோட இது பண்ணுங்கள். கரெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாகவே உள்ளே போகுது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். இதை வந்து டைட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டோம்ல, அது வந்து இந்த மாதிரி அளவுக்கு பெருசு தேவையில்லை நம்மளுக்கு. அது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிக்கலாம் சின்னதாக குட்டியாக. அது கட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் வாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கட் பண்ண முடியல. உங்களுக்கு கட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா பெரிய ஸ்க்ரூவாக இருக்குது. நான் கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் கட் பண்ணவே முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இதில் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஃபெவிக்விக் எடுத்து ஊட்டிக்கிறேன். இங்கே வந்து கரெக்டாக இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி நான் அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா எந்திரன் ரோபோட் மாதிரியே சூப்பராக இருக்குது. இது வந்து கட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கு கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்த மாதிரி டைரெக்ஷனில் கரெக்டாக ஒட்டிக்கோங்க.
ஏன்னா இந்த கார்ட்போர்டு இது எதுக்கு தெரியுமா வச்சுருக்கேன், நம்மளால வந்து என்னதுன்னா திரும்பி வந்து இப்படி வந்து மடிக்க முடியாது, மடிச்சிக்கலாம் ஒன்றும் இல்லை கரெக்டாக அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் கார்ட்போர்டு விட்டுருக்கேன், கார்ட்போர்டு வச்சுருக்கேன் அதுக்காக தான். கரெக்டாக ஒட்டிக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கரெக்டாக. இந்த மாதிரி ரெட் ஒயரு என்கிட்ட வந்து ரெட்டு பிளாக் இல்லை, அதனால் நான் வந்து நான் தனித்தனியாக எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சிம்பிளாக கனெக்ஷன் காட்டிடுறேன். இங்கே வந்து பார்த்துக்கோங்க, நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கனெக்ஷன் கூட கொடுங்க. இங்கே ஒயர் ஹெச்டபிள்யூ பேட்டரிலேருந்து 2 ஒயர் வரும், அதில் வந்து ஒன்று வந்து பஸ்ஸருக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஒன்று வந்து ஸ்விட்சுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். பஸ்ஸர்லேருந்து 2 ஒயர் வரும், அதுதான் ஒன்று பேட்டரிக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இந்த கிளிப்புக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஸ்விட்சில் வந்து இன்னொரு ஒயர் இருக்கும் மீதி, அந்த ஒயர் தான் எடுத்து இந்த கம்பியில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பஸ்ஸரில் இருக்க ரெட் ஒயர் தான் இந்த கம்பியில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பாஸ் பண்ணி கூட பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சால்ட்ரிங் மிஷின் இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி சால்ட்ரிங் மிஷின் செய்யணும்னு. அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸ்விட்ச் ஆன் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நல்லா செம்ம சவுண்டு கேட்குது இந்த பஸ்ஸரு. உங்களுக்கு வேணுன்னா இந்த மாதிரி பஸ்ஸர் வந்து நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அமேசான்லேயே பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துருந்தோம்ல சின்ன கார்ட்போர்டு, அது மாதிரி பஞ்சிங் மிஷின் எடுத்து கரெக்டாக, உங்களுக்கு பஞ்சிங் மிஷின் கூட தேவையில்லை, நீங்கள் வந்து சிசரில் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ஆணியை வச்சு கூட ஓட்ட போட்டுக்கோங்க. ஒரு லுக்காக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து பஞ்சிங் மிஷினில் ஓட்ட போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா த்ரெட்டு தேவை. த்ரெட்டு வந்து என்னென்னா நீங்கள் வந்து சாதா த்ரெட் இல்லைன்னா வந்து உள்ளன் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். என்ன பண்ணிட்டு த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க த்ரெட் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தேவை. ஒரு சில வீட்டில் வந்து டோர் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் அகலாக தூரமாக இருக்கும், நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் வந்து நான் கயிறு வந்து கொஞ்சம் தூரமாக எடுத்துக்கிறேன். வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு போட்டுக்கோங்க, இல்லைனா 2 முடிச்சு கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக தான், இல்லைனா நூல் வந்து அவுந்துக்கூடாது. அவ்வளோதான், நம்ம கிளிப்பு வந்து ரெடி. பார்த்திங்கன்னா இது எப்படி டெஸ்ட் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கலாம் இந்த இதுவை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து இந்த கயிறு வந்து இருக்குல்ல அது வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து கிளிப்பை வந்து இப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டேன் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ யாருன்னா டோர் திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வந்து இப்படி இழுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த வந்து என்ன ஆச்சுன்னா இந்த கார்ட்போர்டில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து மேலே வந்து பிஞ்சிக்கிச்சு, நல்லா பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி பிஞ்சிக்கிச்சு எனக்கு மேலே. அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து அதில் வந்து த்ரெட்டு கட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த கார்ட்போர்டு வந்து நம்ம டோரில் வந்து ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்படி இழுத்துன்னு வச்சுக்கோங்க, இப்படி வரும், சவுண்டு கேட்குதா, நல்லாவே ஒர்க் ஆகுது நம்ம இது வந்து. உங்கள்கிட்ட வந்து டபுள் சைட் டேப் இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க, இந்த மாதிரி கரெக்டாக பின்னாடி நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. டபுள் சைட் டேப் இருந்தால் ஒட்டுங்க, இல்லைனா டேப்பு இல்லைனா கம் போட்டு ஒட்டிக்கோங்க. வாங்க இது எப்படி ஒட்டுதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து ஒட்டிக்கோங்க பின்னாடி, கரெக்டாக இந்த மாதிரி பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் டபுள் சைட் டேப் போட்டு டோரில் ஒட்டிக்கோங்க, அது எப்படி காட்டுறேன். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னா டபுள் சைட் டேப் வந்து த்ரெட்டில் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா டோரில் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க, உங்களுக்கு எங்கே கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் டோரில். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன், அது வந்து கிளிப்பில் வந்து உள்ளே கரெக்டாக சொருவிடுங்க, இந்த மாதிரி சொருவிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலாரம் இந்த மாதிரி ஆஃப் பண்ணால் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களோட இஷ்டம், நான் அது எதுவும் சொல்ல மாட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், பாய்.